டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாம் வந்து W3C ஸ்டாண்டர்ட். அண்ட் டாம் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு டாக்குமெண்ட் ஆக்சஸ் ஸ்டாண்டர்ட். இந்த டாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால் HTML எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் HTML எலிமெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு வந்து நம்மளால் ஈவெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த டாம் ஆப்ஜெக்ட் மூலமா நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இந்த W3C டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் லாங்குவேஜ் நியூட்ரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாம் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கிரிப்டை டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளால் டாக்குமெண்ட்டுக்கு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் டாக்குமெண்ட் கண்டென்ட்டை வந்து அப்டேட்டும் பண்ண முடியும். அண்ட் இந்த W3C டாம், W3Cனா வேர்ல்டு வைட் வெப் கன்சோர்டியம், இவங்க இந்த டாம் வந்து 3 ஸ்டாண்டர்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா கோர் டாம், அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா XML டாம், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா HTML டாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது HTML டாம். கோர் டாம் வந்து எல்லா டாக்குமெண்ட் டைப்ஸ்க்கும், அண்ட் XML வந்து XML டாக்குமெண்ட் டைப்ஸ்க்கு, அண்ட் HTML டாம் வந்து HTML டாக்குமெண்ட் டைப்புக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வந்து டாம் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துருந்தோம். இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா 3 டாம் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது HTML டாம் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். HTML டாம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மாடல். வெப்பேஜை லோட் பண்ணும்போது ப்ரௌசர் அந்த பேஜுக்கான டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டாம் வந்து கிரியேட் பண்ணும். அந்த இந்த HTML டாம் ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ப்ரோக்ராமிங்கில் ட்ரீனா என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். ட்ரீங்கிறது கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். அண்ட் இந்த என்டிட்டிஸை நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நோடு வந்து ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே டாக்குமெண்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நோட், அதை வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நோடு எல்லாமே வந்து எட்ஜஸ் மூலமா கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஆரோஸ் தான் வந்து எட்ஜஸ். அண்ட் இந்த ஒவ்வொரு நோடுமே வந்து டேட்டாவை வந்து கண்டெயின் பண்ணும். அண்ட் இந்த நோடுக்கு வந்து சைல்டு எலிமெண்ட் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். இப்போது மை டைட்டிலுங்கிறது டைட்டில் நோடோட சைல்டு நோட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ப்ரௌசர் கிரியேட் பண்ணுறதால ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் டைனமிக் HTML வந்து கிரியேட் பண்ண முடியுது. அண்ட் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவும் செப்பரேட்டாக டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து ப்ரௌசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து வியூ பண்ணுறதுக்கு நான் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோட பேஜோட HTML டாம் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால நம்மளால் ஈஸியாக எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸும் பண்ண முடியும். நம்மளால் டைனமிக்காக ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணவும் முடியும். இப்போது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால் HTML எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், இல்லைனா அதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணலாம், ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணலாம், ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து டாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம டாம் மூலிமா எப்படி எலிமெண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அண்ட் எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்டை எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அதுக்கு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறது, இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்டில் console.log டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நான் இங்கே ஹோவர் பண்ணதுமே நம்மளோட மொத்த டாக்குமெண்ட்டும் இங்கே செலக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்குமெண்ட் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட். இதில் இருந்து நம்மளால் நிறைய எலிமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் நம்மளை வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து எடிட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்குள்ளே தான் நம்ம மொத்த HTMLம் இருக்குது. அண்ட் இப்போது HTML எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற டாம் மெத்தடில் ஒரு மெத்தடை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான். டாம் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கோட் பற்றி தெரியலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த டாம் பற்றி இன்னும் டீப்பாக வந்து பார்க்கலாம். இப்போது என்னோடய பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி நேம் வந்து கொடுக்குறேன். ஐடி வந்து பேரா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து என்னோட டாக்குமெண்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். டாக்குமெண்ட் டாட்
ஸோ டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பற்றி தெரியலன்னா நான் அதுக்காக ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஐடி நேம் வந்து பேரா. ஸோ இதை வந்து இப்போ கன்சோலில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட பேராகிராஃப் எலமெண்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி டாம் எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் டாம் பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் டாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.